லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலமில் யூனிட் 4 என்ன டாபிக்னா தியரிஸ் ஆஃப் லாங்குவேஜ் லேர்னிங். எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிலாசபர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கேயும் அப்படி தான். ஓகே, இதில் என்னென்ன தியரிஸ், மொத்தம் எத்தனை தியரிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9 தியரிஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, பிளாட்டோஸ் ப்ராப்ளம் தியரி ஆஃப் லாங்குவேஜ். பிளாட்டோவோட தியரி என்ன, அதாவது அவர் தியரி ப்ராப்ளம் தியரின்னு சொல்கிறாரு. பிளாட்டோவை பற்றின இன்ட்ரடக்ஷன் இங்கே எழுதிக்கணும். பிளாட்டோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இருந்தாலும் பிளாட்டோ அப்படிங்கிறவர் யார், ஸ்டூடெண்ட் ஆஃப் சாக்ரட்டிஸோட ஸ்டூடெண்ட்டு. அவர் ஒரு பொயட் ஆகணும்னு நினச்சாரு, ஆனால் பொயட் ஆகாமல் அப்போது சாக்ரட்டிஸோட சேர்ந்தார், அப்புறம் ஃபிலாசபர் ஆனார். இந்த ஹிஸ்ட்ரிலாம் நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. இவர் சாக்ரட்டிஸோட ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, அவர் யாருக்கு டீச்சர்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டலுக்கு டீச்சர். இவரும் ஒரு அறிஞர் அண்ட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபிலாசபர். ஓகே, ஸோ இதான் அவரோட இன்ட்ரடக்ஷன். தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாட்டோ என்ன தியரி கொடுக்குறாருன்னா, ஒருத்தர் சொல்லுவார் குழந்தைங்க பிறக்கும் போதே அறிவோடு பிறக்கும், இன்னொருத்தர் சொல்லுவார் குழந்தைங்களுக்கு பிறக்கும் போதே அவங்க ஒரு பிளாங்க் ஸ்லேட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பிளாட்டோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, human beings are born with innate knowledge, a priori knowledge. இந்த நாலேஜெலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அறிவோடு பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. By the age of 4, most children have the ability to construct complex sentences in their நேட்டிவ் லாங்குவேஜ். அவங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜ் மதர் டங்கில் அவங்களால காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் எல்லாம் ஈஸியாக அவங்களால மேக் பண்ண முடியும். எத்தனை ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஏஜ்லேயே அப்படின்னு சொல்லியிருக்காரு. திஸ் எபிலிட்டி யூஸ்வலி ப்ரெசீட்ஸ் லிட்ரஸி, மேத்தமெட்டிக்கல் அண்ட் மோட்டார் ஸ்கில்ஸ். இது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களால மேக்ஸ் போட முடியும், மோட்டார் ஸ்கில்ஸ் இருக்கும், லிசனிங் ஸ்கில்ஸ் இருக்கும், லிட்ரஸி ஸ்கில்ஸ் இருக்கும், ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளாட்டோ சொல்கிறாரு. பிளாட்டோவோட ப்ராப்ளம் என்ன, அவரோட தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, how is it that children can use language so early in life அப்படின்னு சொல்லி, ஏர்லியாக அவங்க எப்படி மொழியை யூஸ் பண்ணுறாங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே பிளாட்டோ பிலீவ் தட் சம் நாலேஜ், ஏற்கனவே அவங்களுக்குள்ள அறிவு இருக்கிறதுனால தான், இன்க்ளூடிங் லாங்குவேஜஸ் innate. Okay, that is why most people can talk early on life. அதனால தான் நிறைய பேர் ஏர்லியாகவே பேச முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, whether or not we are actually already born with the abilities to speak a language, or if we have to learn everything on our own. As we can see, the debate is not clear cut. இந்த டிபேட் கிளியராக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. ஸோ இந்த தியரி ஃபெயிலியர் தியரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்டீசியன் தியரி ஆஃப் லாங்குவேஜ் ப்ரொடக்ஷன். இது எல்லாமே ஃபெயிலியர்னு வரும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல் நான் சொல்கிறேன், ஒன்று நம்ம பார்ப்போம். கார்டீசியன் தியரி, அதுவும் அவரோட பேர் வச்சு வந்திருக்கு. டெஸ்க்ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் தான் இந்த கார்டீசியன் தியரியை கொண்டு வந்தார். அந்த டெஸ்க்ரைட்ஸ் என்ன பண்ணார், அவர் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர், அவர் ஒரு மேத்தமெட்டிஷியன். அவர் என்ன வச்சு ஆர்கியூ பண்ணார்னா ப்ரொடக்டிவிட்டி. அதனால தான் அந்த தியரிக்கு பேர் லாங்குவேஜ் ப்ரொடக்ஷன்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அவர் ப்ரொடக்டிவிட்டி பற்றி ஆர்கியூ பண்ணுறாரு. நேம்லி அவர் எபிலிட்டி டு ஜென்ரேட் அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் நியூ தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஒன்ஸ் derives from a single undividable source in the human soul. இவர் என்ன சொல்கிறாரு,
நமக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பழைய ஞாபகம் இருந்தால் கூட அந்த ஞாபகத்தை வச்சு நிறைய கொண்டு வருவோம் இல்லையா, அதுதான் சொல்கிறாரு. பழைய ப்ரீவியஸ் நாலேஜை வச்சு அவங்க நிறைய நியூ ஐடியாஸ் நியூ தாட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களே, அது எப்படி, அதான் ப்ரொடக்ஷன் சொல்கிறாரு. ஒரு சிங்கிள் அன்டிவியபிள் சோர்ஸ் இருந்தால் கூட ஹியூமன் சோலில் அதை வச்சு அவங்க எப்படி கொண்டு வராங்க ப்ரொடக்டிவிட்டியாக. அப்போ கார்டீசியனோட தியரி என்ன? The central doctrine of Cartesian linguistics is that the general features of grammatical structure are common to all languages and reflect certain fundamental properties of the mind. இவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, எல்லா மொழி தான் கான்செப்ட், எல்லா மொழியிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லா மொழியிலையும் அது காமன் தான். கிராமரையும் அப்படி தான் சொல்கிறாரு. எல்லார் மொழிக்கும் ஒரு கிராமர் இருக்குது, அது மூலியமாக நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம் மைண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. Which led to the philosophical grammarians to concentrate on general grammar rather than specific grammar. அப்போது அவங்க philosophical grammariansலாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஜென்ரலாக கிராமர் என்ன, எல்லாருக்கும் பொதுவான கிராமர் என்ன, அது பார்க்கலாம், ஸ்பெசிஃபிக்கான கிராமரை விட அப்படின்னு சொல்கிறாரு. The study of universal conditions that prescribe the form of any human language is general grammar. என்ன ஹியூமன் லாங்குவேஜ், எனி ஃபார்ம் ஆஃப் ஹியூமன் லாங்குவேஜுமே அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜென்ரல் கிராமர்னு சொல்கிறாரு. அக்கார்டிங் டு Descartes which learning a language means ஃபைண்டிங் சிமிலாரிட்டிஸ். ஒரு லாங்குவேஜை நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இருக்கிற சிமிலாரிட்டி என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு நேட்டிவ் லாங்குவேஜ் அந்த டார்கெட் லாங்குவேஜ்னு இருக்குன்னா அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன ஒற்றுமை இருக்குது, சிமிலாரிட்டி இருக்குது. தென் we merely manipulate already existing structures in our minds through external experiences to learn a language. ஸோ இதை வச்சு நம்மளால் நாலேஜை கேதர் பண்ண முடியும், லேர்ன் பண்ண முடியும் லாங்குவேஜஸை அப்படின்னு சொல்கிறாரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக. இவங்களும் என்ன சொல்கிறாங்க, well there is some truths, இதில் சில உண்மைகள் இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவான கிராமர் இருக்குது, கம்பேர் பண்ணி சிமிலாரிட்டி என்னன்னு பாருங்கன்ற சில உண்மைகள்லாம் இருந்தாலும் இந்த வியூஸில் இட் டஸ் நாட் அக்கௌண்ட் ஃபார் லாங்குவேஜஸ் அண்ட் ஹிஸ் தாட்ஸ் டீட்டெயில் லிட்டில் ஆன் த லாங்குவேஜ் லேர்னிங். ஓகே, ஸோ இதில் என்ன இல்லை, அவ்வளோ லாங்குவேஜ் லேர்னிங்குரிய இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்கல, அதில் கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் தட் மச் பாப்புலர். ஓகே, ஸோ இவங்க மொத்தம் 9 தியரிஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன தியரி பார்த்தோம், பிளாட்டோஸ் தியரி. அவர் என்ன சொல்கிறாரு, மைண்டில் அவங்க ஏற்கனவே நிறைய அறிவோடு இருப்பாங்க, இன்னேட் நாலேஜோடு இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ கார்டீசியன் தியரி அப்படின்னு சொல்லும்போது கார்டீசியன் என்ன சொல்கிறாரு, டெஸ்கிரைப்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்களுக்கு ஜென்ரல் கிராமர் இருக்குது, எல்லாருக்கும் பொதுவான கிராமர்ஸ் இருக்குது, அதை வச்சு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் எல்லா மொழிகளையும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜான் லோக்ஸ் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஜான் லோக்ஸ், ஸ்கின்னர்ஸ், சாம்ஸ்கி, ஸ்கூமன்ஸ் கல்ச்சுரல், கிரஷன்ஸ், இதில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கூட நான் எழுதியிருக்கேன். பியாஜே, வைகோட்ஸ்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட், பியாஜெட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அண்ட் ஈஸி ஆல்சோ. இப்போ கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள், ஜான் லோக்ஸ் தியரி ஆஃப் tabula rasa. ஜான் லோக்கோட தியரி என்ன, tabula rasa ஞாபகம் இருக்கா, நம்ம ஒரு சப்ஜெக்டில் படித்தோமே, சேம் தான். tabula rasaன்னா blank slate. ஓகே, ஸோ ஜான் லாக் பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். அவர் எந்த இயரில் பிறந்தார், 1632 to 1704 வரைக்கும் அவர் வாழ்ந்தார். வாஸ் அ பிரிட்டிஷ் ஃபிலாசபர். அவர் ஒரு பிரிட்டிஷ் ஃபிலாசபர், ஆக்ஸ்ஃபோர்ட் அகடமிஷியன் அண்ட் மெடிக்கல் ரிசர்ச்சர் கூட இவர் அப்படின்னு சொல்லி அவரோட இன்ட்ரடக்ஷன் நீங்கள் எழுதிடலாம். இன் ஹிஸ் philosophic inquiry he propounded that child's mind is like a clean slate. tabula rasaனா என்னது, க்ளீன் ஸ்லேட், பிளாங்க் ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் வந்து க்ளீன் ஸ்லேட்டுன்னு சொல்லியிருக்காங்க.
and as we go through life our experiences write knowledge on that slate. ஓகே, நம்ம லைஃப் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வாழும்போது இந்த blank slate வந்து எக்ஸ்பீரியன்ஸஸ்னால நாலேஜை எழுதுது ஸ்லேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு கிராமட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கேன். ஆர் எக்ஸ்பீரியன்ஸஸ் ரைட் நாலேஜ் இந்த ஸ்லேட் இல்லையா, இது க்ளீன் ஸ்லேட்டு, இதான் tabula rasa. இதான் இவரோட தியரி. While the mind may be a blank slate in regard to content, it is problem that Locke thinks we are born with a variety of faculties to receive and abilities to manipulate and process the content, and once we acquire it. அதான் இவர் என்ன சொல்கிற ஜான் லோக் அப்படின்னு சொன்னால், இது மைண்ட் வந்து ஒரு blank ஸ்லேட்டு, எதுக்கு கண்டென்ட் எந்த கண்டென்ட்டுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறார். ரைட்டு, அவர் என்ன நினைக்கிறாருன்னா வெரைட்டி ஆஃப் ஃபேக்கல்ட்டிஸ் அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கும் டு ரிசீவ், அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு, அதை மேனிப்புலேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அந்த கண்டென்ட்டை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. த மைண்ட் எங்கேஜ் இன் 3 different types of action. இந்த மைண்ட் வந்து 3 different ஆக்ஷன்ஸால் இயங்குது அப்படின்னு சொல்கிறாரு. புட்டிங் சிம்பிள் ஐடியாஸ் டுகெதர். ஓகே, சிம்பிள் ஐடியாஸ் என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு ஐடியா என்ன சொல்கிறாரு, கம்பைன் சிம்பிள் ஐடியாஸ்ன்னு சொல்கிறாரு இன்டு காம்ப்ளெக்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இப்போ கைண்ட் ஆஃப் ஆக்ஷனில் காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸையும் சிம்பிள் ஐடியாஸை வந்து காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸாக கம்பைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸ்னால் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியாஸ் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் அண்ட் ஐடியாஸ் ஆஃப் மோட்ஸ். ஐடியாஸ் ஆஃப் சப்ஸ்டன்சஸ்னால் இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ், அடுத்தது டிபெண்ட், ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி படிக்கிறது, இன்னொன்று தானாக படிக்கிறது. ஓகே, these include mathematical and moral ideas and all the conventional languages of religion, politics and culture. இது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுது, காம்ப்ளெக்ஸ் சிம்பிள் ஐடியாஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸாக கொண்டு வரது. மேக்ஸ் அப்படி இருக்குது, மாரல் ஐடியாஸ் அப்படி இருக்குது, பாலிட்டிக்ஸ் அண்ட் கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜஸ் ஆஃப் ரிலீஜியன். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிங்கிங் ஆஃப் 2 ஐடியாஸ். ஓகே, வெதர் சிம்பிள் ஆர் காம்ப்ளெக்ஸ், சிம்பிளாக இருந்தால் என்ன, காம்ப்ளெக்ஸாக இருந்தால் 2 ஐடியாஸையும் கொண்டு வரது தான் வந்து இந்த ஆக்ஷன். ஓகே, ஸோ ஆஸ் டு டேக் அ வியூ ஆஃப் தெம் at once without writing them, this gives us our ideas of relations. ஓகே, நீங்கள் எல்லாமே வந்து அதை பற்றின ஐடியாஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஆக்ஷன் ஆஃப் தேர்ட் ஆக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்டில் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அவர் ஜென்ரல் ஐடியாஸ் பை அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் வச்சு நமக்கு கிடைக்கிற ஜென்ரலான ஐடியாஸ். ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸையும் சிம்பிள் ஐடியாஸையும் கம்பைன் பண்ண சொன்னாங்க. அடுத்தது 2 ஐடியாஸ், வெதர் சிம்பிள் ஆர் காம்ப்ளெக்ஸ் அது நாட் அ மேட்டர், அதை ஆக்ஷன் எடுங்க. ஸோ வித்தவுட் ரைட்டிங் தெம் திஸ் கிவ்ஸ் as our ideas of relations. இதுக்கு இந்த ரிலேஷன்னு அது கொண்டு வந்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, காம்ப்ளெக்ஸாக சிம்பிளாக. In addition to these abilities, there are such faculties as memory. மெமரிங்கிறது இதில் ப்ளே பண்ணுறது இல்லையா. இப்போ ஸ்டோரிங் ஆஃப் ஐடியாஸ், நமக்கு இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க அந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணி வைப்போம், ஸ்டோர் பண்ணி வைப்போம். The child to use his education for his செல்ஃப் பில்டப். அப்போ தன்னை பில்டப் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க, செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுக்காகவும் அப்படின்னு சொல்கிறாங்க. லோக் ஆன் எடுகேஷன். ஸோ எடுகேஷன் பற்றி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஹெல்த்தி மைண்ட் வந்து ஒரு ஹெல்த்தி பாடியை கொடுக்கும். அதாவது மனசை சுத்தமாக வச்சுட்டா, மனசை நல்லா வச்சுக்கிட்டா நம்மளுடைய உடம்பும் என்னவாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் சொல்கிறாரு. ஸோ மனசை சுத்தமாக வச்சுருந்தா நம்மளுடைய உடம்பும் தெம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அக்கார்டிங் டு லோக், சில்ட்ரன் மஸ்ட் என்டியூர் ஹார்ட்ஷிப் இன் ஆர்டர் டு ஃபேஸ் லைஃப்ஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன். அவர் என்ன சொல்கிறார், குழந்தைங்களுக்கு நீங்கள் ஊட்டி வளர்க்காதீங்க, அவங்களும் வந்து ஹார்ட்ஷிப், இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா அவங்களும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சாதான் அவங்களால ஈஸியாக அவங்க ஃப்யூச்சரில் நடக்க போகிற எல்லா கஷ்டத்தையும் அவங்களால அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட்ஷிப் இன் ஆர்டர் டு ஃபேஸ் லைஃப் சிச்சுவேஷன்.
Locke specifically warns parents over protecting their children. அப்படியே ரொம்ப அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து லோக் வந்து வார்ன் பண்ணுறாரு, அவருக்கு கண்டிக்கிறாரு. A bland diet of much bread and very little meat or fruit is Locke's prescription for healthy bones and body. நீங்கள் வந்து ஒரு பிளாண்ட் டயட்டு கொடுங்க, அதுவே போதும் அந்த குழந்தைக்கு. கொஞ்சோண்டு ப்ரெட்டு, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் மீட்டு இல்லைன்னா ஃப்ரூட் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னாவே அது வந்து ஹெல்த்தி போன்ஸும் அண்ட் பாடி வளர்கிறதுக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு. He believed that children should not be warned of bad deeds until they actually commit one. ஓகே, தப்பே பண்ணாமல் அந்த குழந்தைங்கள நீங்கள் கண்டிக்கக்கூடாது. அந்த அது தப்பு பண்ணுற ஆக்சுவலாக தப்பு பண்ணியிருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. He believed that children should be disciplined not by physical punishment but by the esteem or disagree. குழந்தைங்கள நீங்கள் தண்டிக்கிறீங்க, அப்படி தண்டிக்கும் போது ஃபிசிக்கலாக நீங்கள் தண்டிக்கக்கூடாது. குச்சி வச்சு அடிக்கிறது, கிள்றது, இன்னும் என்னென்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. எதனால பண்ணணும் அப்படின்னா அவங்களோட மரியாதையும் அவங்களுக்கு அவமானமும் வர்றதை அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. Okay, then they would see the disapproval of their parents or teachers. ஸோ அப்போ அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இது வந்து நம்ம பண்ண தப்புன்னு சொல்லி பேரண்ட்ஸ் கிட்டேருந்தோ டீச்சர்ஸ் கிட்டேருந்தோ. அண்ட் பி ஸோ ஹாரிஃபைட் தே வுட் நாட் ரிப்பீட் த ஆக்ட். அதே மாதிரி நீங்கள் அவங்க அந்த காரியத்தை அந்த தவறை செய்யாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் அதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார். So from childhood, Locke would seek to teach the child value of self-denial. சுயத்தை வெறுக்கிறத அவங்க குழந்தையிலேருந்தே கொண்டு வரணுன்றதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. Further, Locke wants parents to school their children at home themselves or with a tutor. அவர் பாருங்க என்ன சொல்கிறாரு, குழந்தைங்கள வீட்டிலையே வச்சு சொல்லி கொடுங்க. இல்லை உங்களால் சொல்லி கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணுங்கள், டியூட்டரை வச்சு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது பாசிபிளான்றது ரொம்ப டவுட்டு தான். ஏன்னா எவ்வளோ பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களால வந்து அஃபோர்டபுளாக ஒரு டீச்சரை எடுத்து குழந்தைங்கள வீட்டில் வச்சு சொல்லிக் கொடுக்கறது கஷ்டம். பட் அவருடைய சஜஷன் அவர் சொல்லியிருக்கார். ஃபார்மல் ஸ்கூலில் ஏன் அவர் வந்து சொல்கிறாரு வேண்டான்னா, சில்ட்ரன் லாஸ் தேர் இண்டிவிஜுவாலிட்டி, அவங்களுடைய தனித்துவத்தை அவங்க இழந்துருவாங்க. அண்ட் மே ஈஸிலி பிக்கப் பேட் மேனர்ஸ், சீக்கிரமே ஈஸியாக வந்து பேட் மேனர்ஸை கற்றுப்பாங்க. கெஸ்ட் ஆர் ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க வீட்டுக்கு அப்படின்னா அவங்க கூட அவங்க இந்த குழந்தைங்க மிங்கிள் ஆகி என்கேஜ் ஆகி அப்போ அவங்கக்கிட்ட இருந்து நிறைய நாலேஜஸ் வந்து கற்றுக்கலாம், சோஷியலைசேஷனு அவங்க கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. A child is born in the state of tabula rasa. குழந்தைங்க blank ஷீட்டாக இல்லை க்ளீன் ஸ்லேட்டாக தான் பிறக்கிறாங்க. In the educative enterprises, it is arguable that the child born at tabula rasa could be reformed through the practice of habit and character formation at his early age. So அவங்க அந்த ஹேபிட்டையும் கேரக்டர் ஃபார்மேஷனையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தையிலே கற்றுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இது கடைசியில் என்ன சொல்கிறாங்க, the educational theory of tabula rasa tends to learning practice for the child in order to make what he learned a habit. ஸோ ஹேபிட்டாக எதை வந்து அந்த குழந்தை எடுத்துக்குதோ, ஹேபிட்னால் காலையில் எழுந்திரிச்சோன்னே குளிக்கணும், பல் தேய்க்கணும், அப்புறம் அதெல்லாம் காலை கடன்கள் எல்லாம் செய்யணும், இது எல்லாமே என்னது ஹேபிட்டில். அது மாதிரி அவங்க எஜுகேஷ்னல் பர்பஸையும் லேர்ன் பண்ணிக்கணும் ஹேபிட் வச்சு அப்படின்னு சொல்கிறது தான் இவருடைய தியரியாக இருக்குது. ஓகே, அடுத்த தியரி, இதோட அந்த தியரி முடிஞ்சிச்சு. ஸ்கின்னர்ஸ் இமிட்டேஷன் தியரி ஆஃப் லாங்குவேஜ். இமிட்டேஷன்னாவே தெரியும், குழந்தைங்க செய்கிறதே செய்யும். ஓகே, ஸ்கின்னர்ஸோட இமிட்டேஷன் தியரி. அப்போ ஸ்கின்னரோட இன்ட்ரொடக்ஷன். ஸ்கின்னர் என்னது, ஹீ இஸ் அன் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். அவர் Harvard professor. He is the famous behaviorist. Okay, he applied this theory of operant conditioning to the process of language acquisition too. ஸோ லாங்குவேஜ் அக்விசிஷனுக்கு இவர் இந்த தியரி எழுதினார். இவர் ஒரு பிஹேவியரிஸ்ட். இவர் வந்து ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்கிறார். ஆப்பரண்ட் கண்டிஷனிங்னா
இப்போ நீங்கள் நல்லா இருந்துச்சு குழந்தை அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, ரிவார்ட் கொடுக்குறீங்க. இதே தப்பாக பண்ணியிருந்துச்சுன்னா பனிஷ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் ஆப்ரேஷனல் கண்டிஷனிங். ஓகே, ஸ்கின்னர்ஸ் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படின்னா அக்கார்டிங் டு ஸ்கின்னர் an organism performs an act. Okay, so if the act is rewarded, ஏதாவது ஒரு ஆக்ஷன் குழந்தைங்க செய்து அந்த ஆக்ஷனை வந்து பாராட்டுறீங்க அப்படின்னா then it is repeated and becomes a habit. அப்போது அதை ரிப்பீட் பண்ணி அதை ஒரு ஹேபிட்டாகவே ஆக்கிடுவாங்க குழந்தைங்க. if the act is penalized or punished, it fades away. ஸோ இந்த ஆக்டை வந்து பனிஷ் பண்ணிங்க இல்லைன்னா ஒரு பெனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அப்படியே மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் ஆப்பரண்ட் கண்டிஷனிங்னா. ரிவார்டிங் த கரெக்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஃபிக்ஸிங் இட். கரெக்ட் ரெஸ்பான்ஸுக்கு நம்ம அவங்கள ரிவார்ட் கொடுக்கணும் அண்ட் அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, is the essence of the theory of operant conditioning. Children receive rewards for using language யூஸ் பண்ணுறதுக்கு கூட, the slang யூஸ் பண்ணுறதுக்கு கூட குழந்தைங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். A child learns to say the word drink when she is thirsty. அவங்க குழந்தை வந்து தாக அடிக்கும் போது தண்ணி வேணும்னு கேட்குறத வந்து என்ன சொல்கிறாங்க, கரெக்டான வேர்டு இங்கிலீஷில் she receives water to drink. ஓகே, ஸோ அவங்களுக்கு ரிவார்டு என்ன, அவங்களுக்கு தண்ணி கிடைக்குது, which strengthens the word for getting a drink and thus she will continue to do so. ஸோ அவங்களுக்கு தண்ணி கிடைச்சதுனால அந்த வேர்டை பிடிச்சிட்டு தண்ணி வேணும்னா அந்த வேர்டே கேட்பாங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 4 term contingency basis for language development. இதில் 4 கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, மோட்டிவேட் பண்ணணும், அப்புறம் டிஸ்கிரிமினேட்டிவ் ஸ்டிமுலி, ரெஸ்பான்ஸ், ரீஇன்ஃபோர்சிங் ஸ்டிமுலி. இது 4 டேர்ம் கண்டிஜென்சி. எதுக்காக அப்படின்னா லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்காக. ஸ்கின்னர் ஆல்சோ சஜஸ்டட் that children learn language through imitation of others. ஸ்கின்னர் என்னவோ சொல்கிறாரு, குழந்தைங்க இமிட்டேட் பண்ணும், மற்றவங்கள பார்த்து இமிட்டேட் பண்ணியும் கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Skinner advocated that an infant imitates the language of parents or caregivers. இல்லைன்னா பேரண்ட்ஸை பார்த்து அந்த குழந்தை அப்படியே இமிட்டேட் பண்ணி அவங்க லாங்குவேஜை கற்றுப்பாங்க. இப்போ ஒரு கெட்ட வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா அதே கெட்ட வார்த்தையை சொல்லுவாங்க, அவங்களுக்கு அதோட மீனிங் கூட தெரியாது. அதுதான் இமிட்டேஷன். Successful attempts of imitations are rewarded because an adult who recognizes a spoken word by the child will praise the child or give it what it asks for. ஸோ என்ன அந்த குழந்தை கேட்குதோ அதை கொடுத்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும், அந்த வேர்ட் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு. Successful utterances are therefore reinforced while unsuccessful ones are forgotten. Successful அதாவது சூப்பர் கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது திரும்ப ரீஇன்ஃபோர்ஸ் ஆகுது. இல்லை அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அது அப்படியே மறந்து போயிடுது குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கின்னர்ஸ் தியரி ஆஃப் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், அ சிம்பிள் தியரி பில்ட் அரவுண்ட் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ். அவருடைய சிம்பிளான தியரி என்ன, ரிவார்டு பனிஷ்மெண்ட், அவ்வளோதான். Please start repeating actions that lead to pleasure or reward and avoid pain or punishment. This is called conditioning, which is the same as forming a habit. திரும்ப அதே தான் சொல்கிறாங்க. ஒரு நல்லா கரெக்டாக பண்ணாங்க அந்த ஆக்ஷன்ஸை அப்படின்னா அதுக்கு ப்ளஷர் இல்லைன்னா ரிவார்ட் கொடுங்க, இல்லைன்னா அவாய்ட் பெயின் அண்ட் பனிஷ்மெண்ட். இதுக்கு பேர் கண்டிஷனிங், கண்டிஷன் கொடுக்கறது. ஓகே, விச் இஸ் த சேம் அஸ் அ ஃபார்மிங் அ ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இது ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. As soon as a child begins to mimic the language of his or her parents, the interest of the parents is kindled. குழந்தைங்களுக்கு நம்மளை பார்த்து அப்படியே, அப்பாவை பார்த்து அப்படியே செய்து அப்படின்னு சொல்லுவாங்க, அம்மா மாதிரியே அப்படியே செய்துன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தோன்னே பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஜாலியாகிடும் இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஸோ இன்னும் அதிகமாக அந்த குழந்தைக்கு சொல்லித்தர ஆரம்பிப்பாங்க. The result is that children learn
when they speak a recognizable word or rewarded by their parents. ஸோ recognizable word பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். As a result, those words and faces are remembered and the nonsense words that get attention or rewarded are forgotten. மறுபடியும் அதே தான் சொல்கிறாங்க. எந்த வேர்டோ எந்த ஃப்ரேஸோ அந்த குழந்தை வந்து கரெக்டாக சொல்லுதோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்குவாங்க. எதை வந்து கரெக்டாக சொல்லாமல் சென்ஸே இல்லாமல் சொல்லுதோ அந்த வேர்ட்ஸ் வந்து மறைஞ்சு போயிடும், ஞாபகத்தில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மெரிட்ஸும் இருக்குது, டிமெரிட்ஸும் இருக்குது. இதில் என்ன மெரிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சிம்பிள் ஆனால் ஈஸி டு அப்ளை. பீப்புள் டூ ரெஸ்பாண்ட் டு ரிவார்ட்ஸ். இட் கிவ்ஸ் ஃபீட்பேக் இன் சம் ஃபார்ம். ஓகே, இது ரெண்டுமே அட்வான்டேஜ். லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் ஆஃபன் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு இமிட்டேட் காம்ப்ளெக்ஸ் சவுண்ட் ஆஃப் பேரண்ட்ஸ். காம்ப்ளெக்ஸாக இருக்கிற சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து இமிட்டேட் பண்ணுறது சில குழந்தைங்களுக்கு அது கஷ்டம். மிஸ்டேக் மேக்கிங்கிறது எல்லா குழந்தைங்களுக்குமே இருக்கும். ஓகே, இப்போ தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னோடனே ஸ்கின்னர் தியரி என்ன சொல்லுது, பனிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ பனிஷ் பண்ணும்போது அது ஒரு ட்ராபேக்காக அமைஞ்சிரும். அதனால் என்ன பண்ணிடும் அந்த குழந்தைங்க, திஸ் கேன் ரிசல்ட் இன் லேர்னர்ஸ் கிவிங் அப் பிஃபோர் தே மேட் எனி ப்ராக்ரஸில் எல்லாமே அதை அப்படியே கிவ் அப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ட்ராபேக். It excludes meaning while creating a stressful learning environment. இது என்ன பண்ணுது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட்டை கொடுக்குது மீனிங்கை விட அப்படின்னு சொல்கிறாங்க. Skinner's theory does take it into account the complexity of grammar which cannot be explained by parents. Skinner's theory வந்து கிராமரை எடுத்துக்கணும். அப்படி கிராமரை எடுத்துக்காதனால அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டம். இதெல்லாமே ட்ராபேக், இதெல்லாமே டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த தியரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்ஸ்கிஸ் யூனிவர்சல் கிராமர் தியரி. சாம்ஸ்கி வந்து கிராமர் எடுத்துட்டார். ஓகே, சாம்ஸ்கி ஒர்க் டிஸ்கஸஸ் த இன்பார்ன் ஃபேக்கல்ட்டி ஆஃப் லாங்குவேஜ் அக்விசிஷன் இன் சில்ட்ரன். ஓகே, இன்பார்ன் டேலண்ட்ஸை சொல்லுவாங்க, பிறக்கும் போதே இருக்கிற மொழி பற்றுதல் என்ன அப்படின்னு சொல்கிறாரு. According to Chomsky's theory, the process of language acquisition is biologically determined. இவரோட கூற்றுப்படி பயாலஜிக்கலி ஏற்கனவே அந்த அறிவு இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா பிளாட்டோ, அதே மாதிரி இவரும் பயாலஜிக்கலாகவே லாங்குவேஜ் அக்விசிஷன் குழந்தைங்களுக்கு இருக்கும். The human species have evolved a brain whose neural circuits contain linguistic information at birth. பிறந்த உடனே அந்த குழந்தைங்களுக்கு அந்த நியூரல் சர்க்கியூட்ஸ் மூலமா இந்த லிங்குவிஸ்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ் எல்ஏடி ஞாபகம் இருக்கா? ஸோ த சைல்ட்ஸ் பிரெயின் இஸ் ஏபிள் டு interpret what he or she hears according to the underlying principles. என்ன குழந்தைங்க கேட்குதோ பிரின்சிபல்ஸோ ஸ்ட்ரக்சர்ஸோ எல்லாமே ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் நியூரல் ஃபேக்கல்ட்டி ஹாஸ் பிகம் நோன் அஸ் என்னது லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ் எல்ஏடி அப்படின்னு சொல்கிறாங்க. He stated that all human languages share common principles. எல்லா ஹியூமன் லாங்குவேஜஸும் ஒரே காமன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிராமரை தான் வச்சிட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், all languages have common nouns and all languages have nouns and verbs. எல்லா மொழிகள்லையுமே நவுன்ஸும் வேர்ப்ஸும் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எக்ஸாம்பிள், த லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ் எல்ஏடி ஆல்ரெடி கண்டைன்ஸ், ஏற்கனவே அதுக்குள்ளே என்ன இருக்குது, வேர்ப் டென்ஸ் இருக்குது. பை லிசனிங் டு சச் ஃபார்ம்ஸ் அஸ் ஒர்க்டு, பிளேட், பேட்டர்ட், இதெல்லாம் கேட்கும் போது குழந்தைங்க என்ன பண்ணிடும், அடுத்தது வேறு ஏதாவது வேர்டு சொல்லும் போது பாஸ்ட் டென்ஸுக்கு என்ன பண்ணிடும், இடி போட்டுருவாங்க. Okay, the child will form hypothesis that past tense of verbs is of by D அல்ல முடியும் இல்லை T or ID to the base form. பேஸ் ஃபார்முக்கு அதை சேர்த்துறோம்.
This is in turn will lead to vitreous error. ஸோ இது எரராக கூட வரும். இப்போ ட்ரிங்க்குன்றத ட்ரிங்க்டுன்னு சொல்லிடுவாங்க குழந்தைங்க, பாஸ்ட் டென்ஸ் எழுது அப்படின்னா. ஆனால் அதுக்கு என்னது, ட்ரிங்க்குக்கு என்ன பாஸ்ட் டென்ஸு, ட்ராங்க். இஸ் நாட் காப்பிங் அன் அடல்ட் ரேதர் தென் ஓவர் பிளேயிங் அ ரூல் அடல்ட்டை வச்சு காப்பி பண்ணி போடுறது கிடையாது. இந்த குழந்தைங்க என்ன பண்ணிடுறாங்க, ஓவர் அப்ளை பண்ணிடுறாங்க ரூலை அப்படின்னு சொல்கிறாரு. Chomsky believed in a universal grammar, suggesting that all human languages share the same set of categories and relations, which are considered to be innate. இன்னேட்டுன்னா பிறவிலேயே இருக்கிற இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. சாம்ஸ்கி என்ன சொல்கிறார், யூனிவர்சல் கிராமர்னால் எல்லாத்துக்கும் ஒரே இலக்கணம் இருக்குது. இப்போ தமிழில் நீங்கள் வந்து தமிழ் 2 படிக்கிறீங்கன்னா இங்கிலீஷ் 2 படிக்கிறீங்க, அதில் கிராமர்னால் தமிழ்லேயும் என்னது, இலக்கணம். ஓகே, ஸோ சஜஸ்டிங் தட் ஆல் ஹியூமன் லாங்குவேஜ், எல்லா ஹியூமன் லாங்குவேஜஸ்க்கும் சேம் செட் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கும், ரிலேஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் பிறவியிலேயே குழந்தைங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். த சைல்ட்ஸ் என்விரான்மெண்ட் டிட்டர்மைன்ஸ் விச் லாங்குவேஜ் இட் வில் யூஸ், பட் இட் இஸ் born with the tools to learn any language effectively. ஸோ அந்த குழந்தைங்க வந்து எந்த இடத்துல பிறக்கிறாங்களோ அந்த மொழியை தானே அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணும். இப்போ பிரிட்டிஷில் பிறந்தால் பிரிட்டிஷ் என்ன பேசுகிறாங்களோ அதுதான் அந்த குழந்தை பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் எங்கே இருந்தாலும் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுது, லேர்னிங் எபிலிட்டி இருக்குது, ஈஸியாக வந்து லாங்குவேஜை எஃபெக்டிவாக லேர்ன் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஓகே, என்ன லிமிட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, சாம்ஸ்கி ஒர்க் ஆன் லாங்குவேஜஸ் வாஸ் தியரிட்டிக்கல். இது தியரிட்டிக்கலாக இருக்குது, ப்ராக்டிக்கலாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் கிராமரில் மாத்திரம் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கார். அண்ட் டிட் நாட் ஸ்டடி சில்ட்ரன், குழந்தைங்கள அவர் படிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. There are issues with its application to non-Western languages as well. இதில் வந்து non-Western languagesலாம் இருக்குது, அதை பற்றி அவர் கண்டுக்கவே இல்லை. ஓகே, அதுலேயும் இஷ்யூஸ் இருக்குது. திஸ் தியரி ரிலைஸ் மச் ஆன் சில்ட்ரன் பீயிங் எக்ஸ்போஸ்ட் டு லாங்குவேஜ் பட் நோ கவுண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் சில்ட்ரன் அண்ட் கேரர்ஸ். அப்போ இவர் வந்து கிராமரில் குறி வச்சு இருக்காரம்லையே, அவர் சில்ட்ரனையோ இல்லை கேரர்ஸையோ கேர்கிவர்ஸோ அம்மா அப்பா இவங்களெல்லாம் பற்றின அவங்க எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுவாங்க, இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அவங்கள பற்றின ஒரு இது இல்லாமல் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. This theory does not recognize the reasons why a child might want to speak the functions of language. ஏன் இந்த குழந்தை வந்து மொழியை பேசணும், கற்றுக்கணும் அப்படிங்கிறத தெரியாமல், ரெகனைஸ் பண்ணாமல் இருக்காங்க, அதுக்கு ரீசன் தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து கிராமர் பற்றின ஒரு தியரி. அடுத்தது கல்ச்சுரல் தியரி. இதை யாரை கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூமன் என்ன பண்ணுறாரு, ஜான் ஸ்கூமன் தான் அவரோட பேர். அவர் எதை பற்றின படிப்பை படிக்கிறாரு, ஸ்டடி த ப்ராசஸ் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் அ செகண்ட் லாங்குவேஜை எப்படி வந்து அவங்க கற்றுக்குறாங்க பை எத்னிக் மைனாரிட்டி சச் அஸ் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். இப்போது த்ரூ ப்ரெஷர் ஃப்ரம் சோஷியல் அண்ட் சைக்காலஜிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்களா, நார்த் இந்தியன்ஸ் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. மைக்ரண்ட்னா இங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போய் வேலை செய்கிறவங்க. அப்போ இங்கே நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட சோஷியல் ப்ரெஷர் என்ன, சைக்காலஜிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த தியரி. He found that some learners made quick progress in learning a second language. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட குழந்தைங்க சீக்கிரமாக லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இல்லை சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களால இனிஷியல் எபிலிட்டி தான் பண்ண முடியுது, ஸ்டார்டிங் கொஞ்சம் தான் கற்றுக்க முடியுது. அண்ட் லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் மேட் லிட்டில் ப்ராக்ரஸ் இன் த சேம் டியூரேஷன் ஆஃப் டைம். லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் ப்ராக்ரஸ் கொடுக்குது, ஆனாலும் அவங்களால
ஒரு டியூரேஷன் ஆஃப் டைமில் அதான் கற்றுக்க முடியுது சிலது தான். ஓகே, ஸ்கூமன் ஐடென்டிஃபைடு அண்ட் 8 கேரக்டரிஸ்டிக்ஸ். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் டிஸ்டன்ஸ் அண்ட் 8 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோஷியல் டிஸ்டன்ஸ் அண்ட் 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சைக்காலஜிக்கல் டிஸ்டன்ஸ். இங்கே வந்து நமக்கு இருக்கா இல்லையா, நம்ம ஊர்லேயே பார்த்துக்கலாம், அவங்களுக்கும் நமக்கும் நிறைய சைக்காலஜிக்கல் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, இது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அக்கல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறார். அக்கல்ட்ரேஷன் தியரி தான் இவர் தியரி சொல்லுவாங்க, கல்ச்சரல் தியரின்னு போட்டுக்கிறதுக்கு அக்கல்ட்ரேஷன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கல்ட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் டிஃபைன்ட் அஸ் த ப்ராசஸ் ஆஃப் 2 கல்ச்சர்ஸ் பிளெண்டிங். 2 கல்ச்சர்ஸை பிளெண்ட் பண்ணி இருக்கிற அதோட ப்ராசஸ் தான் வந்து என்னது, அக்கல்ட்ரேஷன். ஜென்ரலி சீன் வென் அண்ட் immigrant or minority culture assimilates with the dominant. அதாவது மைனாரிட்டினாவே கீழே இருக்கிறவங்க, அவங்களும் அவங்கள அடிமைப்படுத்துகிற ஒரு கல்ச்சரும் இருக்குது இல்லையா, அது ரெண்டும் அசிமுலேட் பண்ணுறது தான் அக்கல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. 8 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோஷியல் டிஸ்டன்ஸ் தட் அஃபெக்ட் செகண்ட் லாங்குவேஜ் லேர்னிங். செகண்ட் லாங்குவேஜ் லேர்னிங்கை எது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 8 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது சோஷியல் டிஸ்டன்ஸில். சோஷியல் டாமினன்ஸ், ஓகே, சமுதாய அடிமைத்தனம் சமூகத்தில். ஓகே, எங்கள் சமூகத்தில் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ சமுதாய ஈகோ. இன்டகிரேஷன் பேட்டர்ன், அசிமுலேஷன், அடாப்டேஷன், ப்ரிசர்வேஷன் சொல்லலாம். என்க்ளோஷர், கொகசிவ்னஸ், சைஸ், கான்க்ருவன்ஸ், ஆட்டிடியூட், இன்டர்நெட் ஆஃப் லென்த் ஆஃப் ரெசிடென்ஸ். சோஷியல் டாமினன்ஸில் என்ன சொல்கிறாங்க, இஃப் செகண்ட் லாங்குவேஜ் லேர்னிங், அது 2வது மொழி, ஓகே, தெரியாத மொழியை லேர்ன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஸ் டாமினன்ட் ஆர் சப்பார்டினேட் டு த டார்கெட் லாங்குவேஜ் குரூப், social contact between the 2 groups will tend to be insufficient for target language acquisition. ஸோ இவங்களுக்கு இவங்க அடிமை அப்படின்னு சொல்லும்போது, இந்த மொழி பேசுகிறவங்க உயர்ந்த மனிதர்கள், இந்த மொழி பேசுகிறவங்க குறைந்த மொழிகள் குறைந்த ஆளுங்க அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகுது, லாங்குவேஜ் அக்விசிஷன் அங்கே வந்து நடக்கிறது இல்லை. என்ன டார்கெட் லாங்குவேஜோ அதை அவங்களால எதுவும் பண்ண முடியல, அட்டென்ட் பண்ண முடியல. இன்டகிரேஷன் பேட்டர்னில் 3 இருக்கு இல்லையா. அசிமுலேஷன்னா என்ன, அவங்க வந்து ஒருத்தவங்க மைக்ரேட் ஆகி இங்கே வராங்க அப்படின்னா அவங்கள பற்றி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அசிமுலேஷன். L2 acquisition is obtained when the second language group gives up its own lifestyle in favor of the target language group. அவங்களுடைய சொந்த லைஃப் ஸ்டைலையே அவங்க விட்டு கொடுத்து இன்னொரு டார்கெட் லாங்குவேஜுக்கு அவங்க என்ன ஆகணும், அவங்களுக்கு ஃபேவராக வந்து அவங்க நடந்துக்கிட்டால் தான் அவங்களால வாழ்க்கையை நடத்த முடியும். அடாப்டிவ் இன்டகிரேஷன் அப்படின்னா என்னென்னா, L2 அதாவது செகண்ட் லாங்குவேஜ் இஸ் obtained when the second language group wants to adapt to the culture for intra-group interaction without assimilating to it. ஓகே, இவங்களும் அந்த செகண்ட் லாங்குவேஜை கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த செகண்ட் லாங்குவேஜ் வந்து அவங்களுடைய டார்கெட் லாங்குவேஜ் கல்ச்சரையும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க வித்தவுட் அசிமுலேட்டிங் டு இட். ப்ரிசர்வேஷன் அப்படின்னா அவங்களுடைய L2 acquisition when the L2 group wishes to preserve its culture and remain separated linguistically and culturally from the target language group. ப்ரிசர்வ் அப்படின்னா என்னது, பாதுகாத்து வைக்கிறது அவங்களுடைய கலாச்சாரத்தையும், அதுதான். என்க்ளோஷர், லாங்குவேஜ் 2 and target language groups share the same facilities, social facilities such as எல்லாருக்கும் பொதுவானது, ஸ்கூல், ப்ரேயர் ஹால்ஸ், ஒர்க் பிளேசஸ், கிளப்ஸ் அண்ட் அதர்ஸ். அதை ஷேர் பண்ணுறது தான் என்க்ளோஷர்னு சொல்கிறாங்க. கொஹசிவ்னஸ் அப்படின்னா, இஃப் த 2 language learning groups stay as a cohesive group, then the intra-group contacts within it will be more and intergroup contacts between 2 language learning and the target learning groups will be less. இவங்க அதிகமாக இருப்பாங்க, இவங்க குறைவாக இருக்காங்க அப்படின்றத சொல்லுதான் கோகசிவ். ஒரே இடத்துல வாழ்ந்துட்டு.
சைஸ் அப்படின்னா if the size of the learners group is large, லேர்னர் குரூப் வந்து அதிகமாக இருந்தாங்க, நார்த் இந்தியாஸ் அதிகமாக இருந்தாங்க, இட் டென்ஸ் டு ஃபெசிலிட்டேட் இன்ட்ரா குரூப் கான்டெக்ட்ஸ் ரேதர் தேன் இன்டர் குரூப் கான்டெக்ட்ஸ். இன்ட்ரா குரூப் கான்டெக்ட்ஸ் தான் அவங்களுக்குள்ளார குரூப் ஃபார்ம் பண்ணிக்கலாமே ஒழிய இன்டர் குரூப் கான்டாக்ட் இருக்காது. அவங்க தமிழர்களோட சேர்ந்து இருக்க மாட்டாங்க, குரூப் பண்ண மாட்டாங்க, ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. Congruence, it refers to similarly between two utterances, that is, the more similar the culture of the two groups, the more likely will be social context and the as acquisition. இவங்க எல்லாரும் ஒன்றா ஒற்றுமையாக வாழும்போது மொழியை ஈஸியாக அவங்களால கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதான். ஆட்டிடியூட் என்ன? பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டுவர்ட்ஸ் த டார்கெட் லாங்குவேஜ் குரூப். டார்கெட் லாங்குவேஜ் குரூப்பை வச்சு அவங்கள பற்றி பாசிட்டிவாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா அவங்களால அந்த மொழியை ஈஸியாக கற்றுக்க முடியும். இன்டர்நெட் லென்த் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னா the longer the study of learners in language to environment, the more likely they will feel the necessity of learning. அவங்க இங்கேயே இருந்து இங்கேயே வாழ்க்கையை ஃபுல்லாக வாழணும் அப்படின்னா, இப்போ நேபாளிஸ்லாம் இங்கே வந்து வாட்ச்மேனாக ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க இங்கே வாழ்ந்து தான் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மொழியை கற்று தான் ஆகணும். அவங்க மொழியை கற்றுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 5 கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சைக்காலஜிக்கல் டிஸ்டன்ஸ்? இது சோஷியல் டிஸ்டன்ஸ், ஒருத்தரோட ஒருத்தர் வாழ்கிறது. இதை பற்றி இது சைக்காலஜிக்கலி எஃபெக்ட் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஷாக், கல்ச்சர் ஸ்ட்ரெஸ், மோட்டிவேஷன், ஈகோ பர்மியபிலிட்டி. இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். லாங்குவேஜ் ஷாக்குன்னா ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு போகும்போது எல்லாமே ஷாக்காக தான் இருக்கும் இல்லையா. இட் ரெஃபர்ஸ் டு த டிஸ்ஓரியன்டேஷன் காஸ்ட் பை லேர்னிங் அ நியூ லாங்குவேஜ் சிஸ்டம். புது லாங்குவேஜை அவங்க லேர்ன் பண்ணும்போது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கும், அவங்களுக்கு எதுவுமே புரியாது. ஓகே. கல்ச்சர் ஷாக், இவங்க இந்த மாதிரி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, இவங்க பயமாக இருக்குது இவங்கள பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது, ஆங்ஸைட்டி, ஃபியரு, இது எல்லாமே காஸ் பண்ண என்ட்ரிங் அ நியூ கல்ச்சர். புது கல்ச்சருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இது எல்லாமே இருக்குது. கல்ச்சர் ஸ்ட்ரெஸ்னால் இட் ரெஃபர்ஸ் டு த மென்டல் ஸ்ட்ரெஸ் காஸ்ட் பை ப்ரொலாங்ட் கல்ச்சர் ஸ்டாக். அஸ் ஹோம் சிக் வரும் இல்லையா, இன்னொரு வீட்டுக்கு போய் தங்கினாவே, நம்ம வீட்டு இன்னொரு வீட்டுக்கு போய் தங்கினாவே ஹோம் சிக் ஆயிடுவோம். அண்டு ஊரை விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, ரொம்ப டிஸ்டன்ஸ், இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். நம்மளுடைய சுயம் எங்கே அப்படின்னு சொல்லி அவங்க செல்ஃப் ஐடென்டிட்டி எங்கேன்ற கொஸ்டின் கூட அவங்களுக்கு வரும். மோட்டிவேஷன்றது என்ன சொல்கிறாங்க? இன்ஸ்ட்ருமெண்டல் அண்ட் இன்டகிரேட்டிவ். ஓகே, ஸோ அவங்க தான் அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஈகோ பர்மியபிலிட்டி, இட் ரெஃபர்ஸ் டு த டிகிரி டு விச் இண்டிவிஜுவல் கிவ்ஸ் அப் ஹிஸ் டிஃப்ரென்சஸ் இன் ஃபேவர் ஆஃப் த டார்கெட் லாங்குவேஜ் குரூப். ஸோ இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸை அவங்க கிவ் அப் பண்ணணும். அதுதான் ஈகோ பர்மியபிலிட்டி. அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி அவங்க வெட்டி கொடுத்து அவங்க டார்கெட் லாங்குவேஜ் குரூப்போடக்கு ஃபேவராக இருந்தால் தான் அவங்களால அந்த ஈகோவை வந்து எடுத்து போட்டு அவங்க வந்து அந்த கல்ச்சரோடு ஜாயின் பண்ண முடியும், லாங்குவேஜஸ் கற்றுக்க முடியும். இதுக்குன்னு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இதுலேயும் என்ன லிமிட்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த தியரி வந்து எதை ஆர்கியூ பண்ணுது? இம்பார்ட்டண்ட் ரோல் இன் எஸ்எல்ஏவை எது சொல்லுது? திஸ் தியரி இஸ் கிரிட்டிசைஸ்ட். இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ஃபார் டெலிபரேட்டிங் எக்ஸ்க்ளூடிங் அதர் பொட்டென்ஷியல் வேரியபிள்ஸ் சச் அஸ் காக்னிட்டிவ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபேக்டர்ஸ். இதெல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க சைக்காலஜிக்கல் அண்ட் சோஷியல் ஃபேக்டரை போய் பார்த்துட்ருக்காங்களே, அறிவு சார்ந்ததை பார்க்காம அப்படின்னு சொன்னாங்க. த மெயின் கிரிட்டிசிசம், இதில் மெயின் கிரிட்டிசிசம் என்னென்னா, தி தியரி இஸ் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் இன் செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன். SLA are often not readily identifiable and individuals and succeed in SLA despite the social conditions. இதில் நிறைய social conditions இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. This theory is criticized for deliberately excluding other potential variables such as cognitive and instructional. இது ஏற்கனவே எழுதின பாயிண்ட் மாதிரி இருக்குது, அதே பாயிண்ட் தான் எழுதியிருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்தது
Question number 7. Krashen's monitor theory. Krashen யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஃபுல் நேம் வந்து ஸ்டீஃபன் கிரஷன். இவர் வந்து லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் தியரி எழுதினார். இவர் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வாழ்ந்தாருன்னா 1970 to 1980. வாழ்ந்தார் இல்லை, அதை தியரி எழுதினார் அப்படின்றது, which outlines the relationship between the two terms language acquisition and language learning. language acquisitionக்கும் language learningக்கும் உள்ள relationship என்ன? The term language acquisition corresponds with the term spontaneous language development, and the term language learning corresponds with guided learning of a language. இதுலேயே வேர்ட்லேயே இருக்கு இல்லையா, லாங்குவேஜ் அக்விசிஷன்றது அதனோட ஸ்பான்டேனியஸ் டெவலப்மெண்ட், லாங்குவேஜோட ஸ்பான்டேனியஸ் டெவலப்மெண்ட். இதே வந்து லேர்னிங் அப்படின்னும் போதே அது வந்து கைட் பண்ணி லேர்ன் பண்ணுறது ஆஃப் அ லாங்குவேஜ், ஒரு மொழியை. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் அக்விசிஷன்னா என்ன, லாங்குவேஜ் லேர்னிங்னா என்ன? இட் ரெஃபர்ஸ் டு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், அதுக்கே மதர் டங்கு தான் சொல்கிறாங்க. இது செகண்ட் லாங்குவேஜஸ் சொல்கிறாங்க. இது என்ன ப்ராசஸ் இல்லையா, என்ன கற்றுக்கணும். இது இன்பில்ட், இம்ப்ளிசிட் அண்ட் சப்கான்ஷியஸ் ப்ராசஸ். இது அப்படி கிடையாது. இது வந்து கான்ஷியஸாக இருக்கணும், அப்போ தான் கற்றுக்க முடியும். கிராமர் என்ன, வார்த்தை என்ன, ப்ரொனன்சியேஷன் என்ன. எக்ஸ்பிளிசிட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆப்டிடியூட், இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஆட்டிடியூட். பிக்ட் அப் அண்ட் யூஸ்ட் இன் இன்ஃபார்மல் சுச்சுவேஷனில், இது ஃபார்மல் சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறது. இது வந்து ஸ்டேபிள் ஆர் ஃபிக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் அக்விசிஷன், இது சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் லேர்னிங். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. His theory about the relationship between language acquisition and language learning is shown in a model known as monitor modelனு ஒரு மாடலில் வச்சு இவரோட ரெண்டு தீம். என்ன தீமு? ஒன்று லாங்குவேஜ் அக்விசிஷன், இன்னொன்று லாங்குவேஜ் லேர்னிங்கன்றதை காமிச்சிருக்காரு. இதில் 5 ஹைப்போதிசிஸ் இருக்குது இந்த மாடலில். அதில் ஃபஸ்ட் ஹைப்போதிசிஸ் லேர்னிங் ஹைப்போதிசிஸ், செகண்ட் ஹைப்போதிசிஸ் இன்புட்டு, அடுத்தது மானிட்டர் பண்ணும், நேச்சுரல் ஆர்டர், அஃபெக்டிவ் ஃபில்டர். இந்த 5 ஹைப்போதிசிஸ் வந்து அவர் சொல்லியிருக்கார். இதுக்கும் கிரிட்டிசிசம் இருக்குது கிரஷன்ஸ் தியரிக்கும். எம்பரிக்கல் பேசிஸ் ஆஃப் த தியரி இஸ் வீக். தியரி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த தியரியும் கிளியராக இல்லை அவரோட ப்ரெடிக்ஷன்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி ஹாஸ் நாட் டிஃபைன்ட் இஸ் டேர்ம்ஸ் வித் இனஃப் ப்ரெசிஷன் இல்லை அவரோட டேர்மில், அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 9 தியரிஸில் இப்போ நம்ம 7 தியரிஸ் பார்த்துட்டோம். இப்போ 8th தியரி, Piaget's view on language learning. Piaget உங்களுக்கு தெரியும், ஜியான் பியாஜெட் இல்லையா. ஜியான் பியாஜெட்ன்றவர் ஸ்விஸ் சைக்காலஜிஸ்ட் put forth the theory of cognitive development, அறிவு சார்ந்த வளர்ச்சி குழந்தைங்களுக்கு, அதை பற்றின தியரியை வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஒரு சைல்டு மென்டலி அனலைசஸ் த இன்ஃபர்மேஷன் இட் ரிசீவ்ஸ் ஃப்ரம் த சென்சஸ். ஓகே, when it interacts with objects, persons or events in the environment, compiles the important elements contained in them and records them in the mind as mental impressions. ஒரு குழந்தை ஒரு இன்ஃபர்மேஷனை எப்படி அனலைஸ் பண்ணும் அப்படின்னா, அது த்ரூ சென்சஸ். ஓகே, அறிவு சென்ஸ் மூலியமாக. ஓகே, 5 சென்சஸ் இருக்கு இல்லையா, அது மூலியமாக அது வந்து அது வந்து சென்ஸ் பண்ண முடியும் குழந்தை. இப்போ ஒரு ஆப்ஜெக்டை தொடுறதுனால அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குது, சாலிடாக இருக்கா, லிக்விடாக இருக்கா, கெட்டியாக இருக்கா, தண்ணியாக இருக்கா, இந்த மாதிரி உருண்டையாக இருக்கா, இதெல்லாம் அது குழந்தைக்கு தெரியும் இல்லையா. ஒரு ஆப்ஜெக்டையோ ஒரு பர்சனையோ, மேல் ஃபீமேல், இல்லை ஒரு ஈவெண்ட் இந்த என்விரான்மெண்ட், இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுது அந்த குழந்தைங்க மென்டல் இம்ப்ரெஷன்ஸாக அவங்க மைண்டுக்குள்ளார வந்து ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மென்டல் இம்ப்ரெஷன்ஸ் ரிலேட்டட் டு ஒன் another and are combined to form a network called schemata or cognitive construct. மென்டல் இம்ப்ரெஷன்ஸ் எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணுறது, கம்பைன்டு நெட்வொர்க். ஓகே, ரிலேட்டட் டு ஒன் another ஆர் கம்பைன் டு ஃபார்ம் அ நெட்வொர்க். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு நெட்வொர்க்காக கொண்டு வரதுக்கு பேர் ஸ்கிமாட்டா இல்லைன்னா காக்னிட்டிவ் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா ஸ்கிமாட்டாவும் புட் டுகெதர், எல்லா ஸ்கிமாட்டாவையும் அதாவது மென்டல் இம்ப்ரெஷன்ஸையும் ஒரே இடத்துல போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கான்ஸ்டிடியூட் ஸ்கீமா ஆர் காக்னேட்டிவ் ஸ்ட்ரக்சர். அதுக்கு பேர் ஸ்கீமா இல்லைன்னா காக்னேட்டிவ் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. அது காக்னேட்டிவ் கன்ஸ்ட்ரக்ட், அதாவது கட்டுறது, இது ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது, இது ஸ்கீமா ஸ்கிமாட்டா. ஓகே,
Only through this schema, what we have learned are stored in our long-term memory. That is, they are stored in memory as knowledge. இந்த ஸ்கீமா மூலியமாக தான் நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோமோ அது எல்லாமே போய் லாங் டைம் மெமரியில் ஸ்டோர் ஆகும். லாங் டைம் மெமரி அப்படின்னா அதில் என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ், அறிவு ஸ்டோர் ஆகும். when we receive new information from environment, we compare it with our existing schema and we make sense of it, we understand it. Okay, we receive new information. இதில் இந்த நம்மளோட என்விரான்மெண்ட்லேருந்து புதுசாக நமக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும் இல்லையா இன்ஃபர்மேஷன், அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறோம் எக்ஸிஸ்டிங் ஸ்கீமாவோட. அண்ட் அதுக்கு மேக் சென்ஸ் ஆஃப் இட், தட் இஸ் நம்ம எப்படி அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஓகே, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் சேஞ்சஸ் இன் ஸ்கீமா. இதில் என்ன அறிவு வளர்ச்சி இருக்குது, இதோட ப்ராசஸ் என்ன, இந்த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்பிங் ஸ்கீமாஸ் அண்ட் சப்சிக்வெண்ட்லி மாடிஃபைங் தெம் இன் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் எத்தனை காம்பனன்ஸ் இருக்குது இதை வளர்க்கறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 காம்பனன்ஸ் இருக்குது. அசிமுலேஷன், அகாமடேஷன், அடாப்ஷன் அண்ட் ஆர்கனைசேஷன். இதை ஒரு ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்க. ஒரு காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர் அண்டர்கோஸ் கண்டினியூஸ் மாடிஃபிகேஷன். அறிவு இன்றைக்கி வளர்ந்துருச்சு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒவ்வொரு நாளும் அது வளர்ச்சி அடையுது. ஓகே, அதுக்கு ஒவ்வொரு நாளும் மாடிஃபிகேஷன் நடக்குது. ஃபஸ்ட்டு குழந்தையில் இருக்கும்போது ஒரு அறிவு இருக்கும், அடுத்தது வளர்ந்தோடனே ஒரு அறிவு வருது, அப்புறம் படித்தோடனே ஒரு அறிவு வருது. இதை தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஆர்கனைசேஷன், அடாப்டேஷனில் அசிமுலேஷன் அண்ட் அகாமடேஷன், இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு இதாகுது. இப்போ இதில் கீழேருந்து தான் நீங்கள் மேலே போகணும். அசிமுலேஷனில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அசிமுலேஷன் அப்படின்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் மாதிரி, இப்போ நீங்கள் அது மாதிரி நினச்சிக்கிட்டிங்கன்னா இப்போ புதுசாக ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த என்விரான்மெண்ட்டில் நீங்கள் அதுக்கு ஃபிட் ஆகணும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, எக்ஸிஸ்டிங் ஸ்கீமா. அசிமுலேஷன் மீன்ஸ் டேக்கிங் இன் ஆர் அப்சர்விங் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த என்விரான்மெண்ட். ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு, அப்புறம் உள்ளே எடுத்துக்கிறதுக்கு, அண்ட் அதுக்குள்ளே நம்ம ஃபிட் ஆகிக்கிறதுக்கு, ஏற்கனவே இருக்கிற வீட்டில் நம்ம போய் ஃபிக்ஸ் ஆகிக்கிறது இந்த இண்டிவிஜுவல். Okay, as soon as the schema is developed, the child tries to apply it to every new object and in every new situation he faces or the incoming information he receives. ஒரு ஸ்கீமா கிடச்சிச்சு, ஒரு மென்டல் இம்ப்ரெஷன்ஸ் கிடச்சிச்சுன்னா அந்த சைல்டு என்ன பண்ணும், அது புது ஆப்ஜெக்ட்லேயும் அதை அப்ளை பண்ணி பார்க்கும். எவ்ரி நியூ சிச்சுவேஷன், அதே மாதிரி எல்லா நியூ சிச்சுவேஷன்லையும் அதை ஃபேஸ் பண்ணி இன்கமிங் இன்ஃபர்மேஷன் ஹி ரிசீவ்ஸ் அதுலேயும் இருக்கும். அகாமடேஷன்னா ரூம் அகாமடேட் பண்ணுறது. அசிமுலேஷன் சொன்னேன் இல்லையா, அதுதான் அகாமடேஷனுக்கு வரும். ஃபாலோயிங் அசிமுலேஷன் அகாமடேஷன் டேக்ஸ் பிளேஸ். அகாமடேஷன் அசிமுலேஷனுக்கு அடுத்தது வருது. அகாமடேஷன் மீன்ஸ் மேக்கிங் அ ரூம். ஒரு வீடு பார்த்துட்டிங்க, அதுக்குள்ளே போயிட்டீங்க, இப்போ அதுக்குள்ளே ஃபிட் ஆகிட்டீங்க, அதை அப்சர்வ் பண்ணுறீங்க, எப்படி இருக்குது இந்த வீடு, என்ன என்விரான்மெண்ட்டில் இருக்குது, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அசிமுலேஷனில் பார்த்தீங்க. இப்போது அங்கே இருக்கிற இடத்துல ஒரு ரூம் உங்களுக்குன்னு வேணுமா வேணாமா? எஸ், அதை ஒரு ரூமை நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. adjusting to incoming information by modifying the existing schema in the individual. This process of combining or modifying existing schema and arriving at a new schema is known as accommodation. இந்த ப்ராசஸ்க்கு பேர் கம்பைன் பண்ணுறதோ இல்லை மாடிஃபை பண்ணுறதோ. ஏற்கனவே இருக்கிற வீட்டை நீங்கள் மாடிஃபை பண்ணலாம், கம்பைன் பண்ணலாம். அரைவிங் அட் அ நியூ ஸ்கீமா இஸ் நோன் அஸ் அகாமடேஷன். அப்போ நியூ ஸ்கீமாவுக்கு எக்ஸிஸ்டிங் ஸ்கீமாலேருந்து நீங்கள் அரைவ் பண்ணுறது தான் அகாமடேஷன். அடாப்டேஷன்னா அசிமுலேஷன் ஹெல்ப்ஸ் இன் கெட்டிங் experiences in the existing schema, while accommodation helps in combining or expanding or modifying the schema based on its new experiences. இல்லையா, இதுனா என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அகாமடேஷனா என்ன, அசிமுலேஷன்னா என்னன்னு. Thus the individual is helped in adjusting to his new environment. This adjustment, அப்போ ஒரு நியூ என்விரான்மெண்ட்டுக்கு உள்ளார போகணும் அப்படின்னா அதில் என்ன தேவை, அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை. அங்கே இப்போ நீங்கள் ஃபாரின் போனீங்கன்னா இங்கே கிடைக்கிற இளநீ அங்கே கிடைக்காது.
ஸோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் இல்லையா. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் டு நியூ என்விரான்மெண்ட் இஸ் நோன் அஸ் அடாப்டேஷன். இதுக்கு பேர் தான் அடாப்டேஷன் சொல்லுவாங்க. திஸ் அடாப்டேஷன் இஸ் ஆல்சோ நாட் தி பெர்மனெண்ட் ஒன். திஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ் த்ரூ அவுட் லைஃப். இந்த ப்ராசஸ் வந்து லைஃப் த்ரூ கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கனைசேஷன். Whenever many schemas are developed, they do not remain isolated, but they are well connected among themselves, and this process interconnecting schemas to form into a unified structure and is known as ஆர்கனைசேஷன். இதுக்கு பேர் தான் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஒரு நியூ ஸ்கீமாவை வந்து டெவலப் பண்ணியிருக்கோம், தே டு நாட் ரிமைன் ஐசோலேட்டட், அப்படியே அங்கே பிச்சு கிடக்காம எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அது இன்டர் கனெக்டிங் ஸ்கீமாஸ் அமாங் தெம். ஒவ்வொருக்கும் அவங்க தனியாக கிடக்கும். ஐசோலேஷன்னா கோவிட்-19 அப்போ ஐசோலேஷன் பண்ணி வச்சாங்க இல்லையா, தனிமைப்படுத்தி வச்சாங்க. அப்படி தனித்தனியாக இல்லாமல் அது எல்லாமே இன்டர் கனெக்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சரோடு இருந்துச்சுன்னா அதுதான் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. லாங்குவேஜ் அக்விசிஷன் அண்ட் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்னா என்ன? இவங்க பியாஜெட் என்ன சொல்கிறாரு? acquisition of language within the context of a child's mental or cognitive development. ஒரு குழந்தை வந்து 3 வயசுலேயே பேச ஆரம்பிச்சிடும், சிம்பிள் வேர்ட்ஸையோ ஃப்ரேசஸையோ. அப்போ அதையே ரெப்படேட்டிவாக செய்யும் கூட. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆஸ்க் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னோடனே அந்த குழந்தை என்ன சொல்லும்? மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லுமா? இல்லை, அந்த குழந்தை என்ன சொல்லும்? அந்த குழந்தையும் அதே சொல்லும், வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு. தட் இஸ் த சைல்ட் cannot அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ. அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை அந்த குழந்தையால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஜஸ்ட் அதை என்ன பண்ணும்? இமிட்டேட் பண்ணும் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் வித்தவுட் knowing the others points of view. Okay, at the age of 7 their speech becomes socialized and objective. ஏஜ் ஆஃப் 7ல் வந்து அது வந்து கொஞ்சம் வளர்ந்துடும், மற்ற குழந்தைங்களோட பேசும். அப்போ வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டிங்கன்னா அப்போ அந்த குழந்தை என்ன சொல்லும்? மை நேம் இஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும். Children as they grow, their cognitive structure and schemas undergo qualitative changes. அப்போ இதில் தரமான அறிவு சார்ந்த வளர்ச்சிகள் ஸ்கீமாஸ்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Imitations. It becomes harder to find clear links between language and intellect. இங்கேயும் வந்து ட்ராபேக்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு கிளியர் லிங்கே இல்லை அறிவுக்கும் மொழிக்கும். ஸோ சம் ஸ்டடீஸ் ஹவ் ஃபோக்கஸ்ட் ஆன் சில்ட்ரன். சிலது வந்து சில்ட்ரனை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஹூ ஹாவ் லேர்ன் டு ஸ்பீக் ஃப்ளூவன்ட்லி டெஸ்பைட் அப்நார்மல் மென்டல் டெவலப்மெண்ட். சிலது குழந்தைங்கள ஃபோக்கஸ் பண்ணுது, பட் அப்நார்மல் மென்டல் டெவலப்மெண்ட் இருக்கிற ஃப்ளூவண்ட்டாக பேசாதவங்க அப்படி இருக்கவங்களுக்கு அது இந்த தியரி ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. லாஸ்ட் தியரி இந்த யூனிட்டில் கொஸ்டின் நம்பர் 9, வைகோட்ஸ்கி கல்ச்சுரல் டூல்ஸ் ஃபார் லாங்குவேஜ் லேர்னிங். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். அதே மாதிரி இந்த தியரி வந்து சக்ஸஸ்ஃபுல் தியரி. ஸோ எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸும் இதில் நடக்கும். இதுக்கு நீங்கள் சினாப்சிஸ் எழுதிக்கணும். எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் சினாப்சிஸ் எழுதிக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் இருக்குது, வைகோட்ஸ்கியோட ஃபார்ம் போர்ட் டெஸ்ட்டு, கோ கன்ஸ்ட்ரக்டட் ப்ராசஸ் அண்ட் லேர்னிங், ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், ஸ்கஃப்ஃபோல்டிங், கல்ச்சுரல் டூல்ஸ், இது எல்லாமே அவருடைய தியரி. ஓகே, அதை பற்றின எழுதணும். அதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் கல்வியில் அது கொண்டு வந்த இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதும் மாற்றங்கள். லெவ் வைகோட்ஸ்கி, அவர் பேர் என்ன, ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவ் வைகோட்ஸ்கி. அவர் ஒரு ரஷ்யன் லிங்குவிஸ்டிக், ரஷ்ய மொழி பேசுகிறவர். டிட் ரிசர்ச் இன் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் இன் சில்ட்ரன் அண்ட் ஹிஸ் தியரி கோஸ் பை த நேம் சோஷியோ கல்ச்சுரல் தியரி. இவரோட தியரிக்கு பேர் என்ன? சோஷியோ கல்ச்சுரல் தியரி. Okay, Vygotsky believed that culture of the community is passed on to the child by the parents, teachers, kith and kin. உற்றார் உறவினர், பேரண்ட்ஸ், அப்புறம் டீச்சர்ஸ்னால இந்த குழந்தைங்களுக்கு அறிவு வந்து கல்ச்சர் கம்யூனிட்டி இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. As a result of assimilation of this knowledge, cognitive development takes place in the child. இதன் மூலமா அந்த குழந்தைங்களுக்கு அறிவு வளர்ச்சி ஏற்படுது. This is the essence of Vygotsky's theory of cognitive development. இதுதான் அவருடைய தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. MKO அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. MKO வைகோட்ஸ்கியோட தியரி.
வைகோட்ஸ்கி வந்து என்ன டிஃபைன் பண்ணுறாரு? இன்டெலிஜென்ஸ் அஸ் தி கெப்பாசிட்டி டு லேர்ன் ஃப்ரம் இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் தான் அவங்களால இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தான் அவங்களால லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. which emphasizes that there is a requirement for a more knowledgeable other person. The MKOட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா more knowledgeable other, அதாவது உன்னை விட அதிகமான அறிவு உள்ள அதர் பர்சன். அது வந்து டீச்சராக இருக்கலாம், பேரண்ட்டாக இருக்கலாம், கித்தாக இருக்கலாம், கின்னாக இருக்கலாம். He referred to them as more MKOன்னு ஷார்ட்டாகவே அவர் சொல்கிறார். ஓகே, more knowledgeable than others. ஓகே, more knowledgeable other அப்படின்னா என்ன? கேன் பி அ பேரண்ட், கேன் பி அன் அடல்ட், ஓகே, இந்த ஃபேமிலி, ஒரு அக்கா தம்பியோ வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம், இன்ஸ்ட்ரக்டர்ஸாக இருக்கலாம், கோச்சஸாக இருக்கலாம், எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கலாம், ஆர் ப்ரொஃபஷ்னல்ஸ். இவங்க எல்லாருமே மோர் நாலேஜபிள் தேன் அதர், அதாவது உன்னை விட அதிகமான அறிவுபடுத்தவர்கள். ஆஃப்டர் க்ரோயிங் ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் டூ கேன் சர்வ் அஸ் MKO. இன்னும் வளர்ந்த பிறகு, ஒரு குழந்தை வளர்ந்த பிறகு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், கிளாஸ்மேட்ஸாக இருக்கலாம், கம்ப்யூட்டர்ஸாக இருக்கலாம், அது கூட MKOவாக ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. வைகோட்ஸ்கி வந்து இந்த வைகோட்ஸ்கி ஃபார்ம் போர்ட் டெஸ்ட் வந்து அவர் வந்து எடுத்திருக்காரு. ஓகே, ஃபார்ம் போர்ட் டெஸ்ட் அப்படின்னா இது ஒரு கதை. ஓகே, இந்த கதையில் இதுதான் அவரோட தியரி. இதில் வந்து என்ன சொல்கிறாரு? ஒரு யங் சைல்டு இருக்காங்க, ஒரு குழந்த. அந்த குழந்தை வந்து விளையாடிகிட்ருக்கு உடன் டாய்ஸை வச்சு. ஓகே, அதில் வந்து அந்த டாய்ஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. அண்ட் ட்ரைங் டு ஃபிட் தம் இன் அப்ராப்ரியேட் ஹோல்ஸ் இன் அ ஃபார்ம் போர்ட். ஒரு ஃபார்ம் போர்டில் அப்ராப்ரியேட்டான அந்த ஹோல்ஸ்குள்ளார, அந்த ஓட்டைக்குள்ளார அந்த குழந்தை அந்த ஷேப்ஸை வந்து அடுக்கணும். அந்த குழந்தைக்கு விளையாடிட்டு இருக்கே தவிர அந்த குழந்தைக்கு அந்த ஹோல்ஸ்குள்ளே போடணும், அது அப்படியே ஃபிட் ஆகுன்றது தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா தெரிகிறது கஷ்டம். ஏன்னா குழந்தை இல்லையா, யங் சைல்டு அலோன் கேனாட் ஃபிகர் அவுட் இல்லையா, குழந்தை தன்னால் அதை செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்? த ஃபாதர் டிஸ்கிரைப்ஸ், அப்பா இருக்காங்களா, அவங்க என்ன செய்கிறாங்க, அதை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. எல்லாமே எப்படி வந்து ஒரு ஷேப்பும் ஒரு ஹோல்குள்ளே போட முடியும், ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லி. த ஃபாதர் ஆஃபர்ஸ் ஹிம் என்கரேஜ்மெண்ட். அந்த ஃபாதர் என்ன பண்ணுறாங்க? என்கரேஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஹெல்ப்ஸ் ஹிம் டு புட் அ ஃபியூ பீசஸ், கொஞ்சம் பீசஸை மாத்திரம் அந்த ஹோல்ஸ்குள்ளே போடுறதுக்கு அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த குழந்தைக்கு. அஸ் த சைல்ட் கிராப்ஸ் த கான்செப்ட், a particular shape of wooden block can be fitted into the same shaped hole. அப்போ ஒரு பர்டிகுலர் ஷேப் எடுத்துகிட்டு அந்த பர்டிகுலர் ஷேப் இந்த ஹோல்குள்ளே போட்டால் கரெக்டாக போய் ஃபிட் ஆகிடுது அப்படிங்கிறத அந்த குழந்தையும் கற்றுக்கிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுவோம்? ஃபாதர் அலவுஸ் him to complete the task individually. தனியாக அந்த குழந்தையே அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணுவார். without his help the thinking process is in turn leads to cognitive development in children. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது? தானாக திங்க் பண்ணி அந்த டார்கெட்டை முடிச்சிடுது, கரெக்டாக அந்தந்த ஷேப்ஸை அந்தந்த ஹோல்ஸில் போடுது. ஸோ இது என்ன பண்ணுது? காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், அறிவு வளர்ச்சிக்கு லீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் நான் வந்து ஒரு ஹோல்ஸுன்னு சொல்லிட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளார டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை வந்து நானாக வந்து வரைஞ்சிருக்கேன். இது உங்கள் புக்கில் கிடையாது, நீங்களும் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன் ப்ரெசன்டேஷனுக்கு மார்க் கிடைக்கிது அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் படிக்கிற கதையவோ இல்லை நீங்கள் படிக்கிறதையோ நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு சொல்லித்தரீங்கன்றதுல தான் இருக்குது. அதனால தான் அந்த ப்ரெசன்டேஷனுக்கு மார்க் உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஹெட்டிங், அதுக்கப்புறம் தான் ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் ஹெட்டிங். ஓகே, கோ-கன்ஸ்ட்ரக்டட் ப்ராசஸ் இன் லேர்னிங் அப்படின்னா வைகோட்ஸ்கி என்ன சொல்கிறாரு? சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் தேவை. அதாவது மோர் நாலேஜபிள் அதர் பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட அந்த குழந்தைங்கள்லாம் இன்ட்ராக்ட் பண்ணும். அது வந்து என்ன பண்ணும்? குழந்தைங்களோட லேர்னிங் பொட்டென்ஷியலை ஃபெசிலிட்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. MKOஸ் கேன் பி மறுபடியும் பேரண்ட், ஃபேமிலி, டீச்சர்ஸ், பியர்ஸ், பக்கத்தில் இருக்க குழந்தைங்க, இது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. வித்தவுட் அஸ் இன்டர்பர்சனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்
விட இதில் மாதிரி இருக்கணும், MKOவாக இருக்கணும். Vygotsky believes children's mind would not advance. Thus children learn with the guidance of the MKO. ஸோ குழந்தைங்க வந்து MKOs இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய அறிவு வளர்ச்சி அடையுங்கிறது தான் அவருடைய கூற்று. அடுத்தது ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் அப்படின்னா ZPD அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு ஃபிகர் இருக்குது, இதை நான் இங்கேயே வரைஞ்சிட்டேன். இதுதான் ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், ZPD அப்படின்னு சொல்லுவாங்க. ZPD பியாண்ட் ரீச் அட் ப்ரெசென்ட். இதை வந்து என்ன சொல்கிறாங்க, கரண்ட் டெவலப்மெண்ட். இப்போ கரண்ட்டாக அறிவு எந்த அளவுக்கு வளர்ந்துச்சு, பொட்டன்ஷியல் டெவலப்மெண்ட், பியாண்ட் ரீச் அட் ப்ரெசென்ட். ஆல்வேஸ் இது மாதிரி நீங்கள் வரைகிறதுக்கு எப்பொழுதுமே ஒரு எக்ஸாமுக்கு போகும்போது ஒரு காயினோ பேங்கிள் இந்த மாதிரி ஸ்கேலு இது எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு போங்க. கலர் பென்சில்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு இதெல்லாம் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இந்த காயின் மாதிரி இருக்கிறதுலாம் எப்படி வரைவீங்க? இது உங்கள் புக்கில் இருக்குது. ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, இதோட டெஃபினேஷன் என்னென்னா இந்த ஃபிகரை வச்சு தான் இந்த டெஃபினேஷனே இருக்குது. ZPD இஸ் த ரேஞ்ச் ஆஃப் டாஸ்க் தட் அ சைல்ட் கேன் பர்ஃபார்ம் வித் த ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் ஆஃப் அதர்ஸ். மற்ற ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ்னால தான் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுது, பர்ஃபார்ம் பண்ணுது. பட் cannot yet perform independently. தனியாக அந்த குழந்தையால் இண்டிபெண்ட்டாக பண்ண முடியல. தட் இஸ் ZPDங்கிறது எதோட கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் லெவல் டெவலப்மெண்ட்டுக்கும் பொட்டன்ஷியல் லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்டுக்கும் உள்ள கேப்பு அப்படின்னு சொல்லி இது ரெண்டுத்தையும் தான் இந்த ஃபிகரில் வரைஞ்சிருப்பாங்க. கரண்ட் டெவலப்மெண்ட், பொட்டன்ஷியல் டெவலப்மெண்ட், இது ரெண்டுத்துக்கும் உள்ள கேப்புக்கு பேர் தான் என்னது, ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் development. Vygotsky believed that through help from other more knowledgeable people the child can potentially gain more knowledge. அப்போ இந்த குழந்தை MKOஸோடு சேர்ந்தால் அவங்களோட அறிவு வந்து பொட்டன்ஷியலி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கஃபோல்டிங் அப்படின்னா என்ன? ஸ்கஃபோல்டிங் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஒரு பில்டிங்கை கட் பண்ணும்போது முட்டு கொடுப்பாங்க. அந்த இதை வச்சு கட்டையை வச்சு அந்த முட்டு கொடுக்கும் போது அந்த பில்டிங் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய நாள் அந்த ஜஸ்ட்டு சப்போர்ட்டிங்காக தான் அது இருக்குது. சப்போர்ட்டிங்காக இருக்கும்போது அது என்ன ஆகுது, நல்லா கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஸ்கஃபோல்டிங்னால் முட்டு கொடுக்குறது. ஓகே, இட் ரெஃபர்ஸ் டு த ஹெல்ப் ஆர் கைடன்ஸ் ஃப்ரம் த MKO வித் இன் த ZPD. ஓகே, இது ஹெல்ப் இல்லைன்னா சப்போர்ட்டு தான், கைடன்ஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்டஸ் இன் அ பில்டிங் ப்ராஜெக்ட், ஒரு பில்டிங் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்கஃபோல்டிங் இஸ் எரெக்டட் டு சப்போர்ட் த பில்டிங் ப்ராசஸ். ஸ்கஃபோல்டிங்கிறது நடக்குது, இதை நான் சொல்லிட்டேன். பட் தென் ரிமூவ்டு when it is no longer needed. ஸ்கஃபோல்டிங் அப்படியேவா இருக்கும். ஒரு முட்டு கொடுத்தீங்க ஒரு பில்டிங்க்கு அப்படின்னா நல்லா சவுக்கை வச்சு அந்த குச்சியை வச்சு இப்படி முட்டு கொடுப்பாங்க. அந்த பில்டிங்லலாம் நீங்கள் கட்டிடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கஃபோல்டிங்கு அப்படியே இருந்துக்கிட்டேவா இருக்கும். அது நல்ல ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் MKOஸும் இருக்கணும் அப்படின்னு Vygotsky சொல்கிறார். எக்ஸாம்பிள், இஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் அட் த ரீடிங் லெவல் required to understand a text, the teacher uses instructional scaffolding to improve their learning ability until they can read the required text independently when without assistance. ஒரு குழந்தை ஒரு போயமே ரீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு அதை ரீட் பண்ண தெரியல, அந்த டெக்ஸ்ட் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா டீச்சர் வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து இப்படி தான், இதுதான் இந்த வேர்டோட மீனிங் இப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறமேட்டு இருக்கிறத அவங்களே படிக்கிறாங்க இண்டிபெண்ட்டாக, அசிஸ்டன்ஸ் இல்லாமல். அப்படின்னா அதுதான் ஸ்கஃபோல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அசிஸ்டன்ஸோடு ஃபஸ்ட்டு படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ஸ் இல்லாமல் படிக்கிறாங்க. அதுதான் சிம்பிள். அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் டூல்ஸ். ஓகே, கல்ச்சுரல் டூல்ஸ் தான் 5வது. கல்ச்சுரல் டூல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது Vygotsky என்ன பிலீவ் பண்ணுறாரு, கல்ச்சுரல் டூல்ஸும் இதுக்கு இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு ஹையர் ஆர்டர் மென்டல் ப்ராசஸ் சச்சஸ் ரீசனிங். ஹையர் ஆர்டர் மென்டல் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தா ஏன் ரீசன் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இது எப்படி கண்டுபிடிச்சிங்க, அதுக்கு ரீசன் என்ன, ப்ராப்ளம் சால்விங், இது எல்லாமே ஹையர் ஆர்டர் திங்கிங். ஓகே, மீடியேட்டட் பை சைக்காலஜிக்கல் டூல்ஸ். இது என்னென்ன இருக்குது, லாங்குவேஜ், சயின்ஸ், ரைட்டிங், சிம்பிள்ஸ் எக்ஸெட்ரா.
கல்ச்சுரல் டூல்ஸுன்னும் போது என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பரிங், கவுண்டிங். ஓகே, இதை நம்பர் பண்ணு, இது 1 2 இதில் எத்தனை இருக்குது, இதை கவுண்ட் பண்ணு, ஆர்ட் ஒர்க் என்ன, டயக்ராம்ஸ் என்ன, மேப்ஸு, சிம்பிள்ஸ், ஓகே, நிமோனிக், என்னென்ன உங்களுக்கு தெரியுதோ எல்லாத்தையும் நீங்கள் எழுதிக்கலாம். இது எல்லாமே கல்ச்சுரல் டூல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, adults teach these tools to children in daily activities. Later, the psychological tools can help the student to improve their development. Adults இதை வந்து டெய்லி விளையாடும் போது இந்த மாதிரிலாம் அதை டீச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அது என்னவாயிடும், சைக்காலஜிக்கல் டூல்ஸாக ஆயிரும். குழந்தைங்களுக்கு அவங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். எக்ஸாம்பிள், பேரண்ட்ஸ் வந்து ஒரு மாங்காவை காமிக்கிறாங்க, இல்லை மாம்பழத்தை காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை அது மாம்பழத்தோட பிக்சரை காமிச்சாங்க அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணும், அதுக்கு அதை வந்து மேங்கோ அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த மேங்கோ என்னவாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். மாம்பழம் எப்படி இருக்கும், இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. இதுக்கு பேர் தான் என்னது, கல்ச்சுரல் டூல் எம்ப்ளாய்டு இன் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. Once the child understands without seeing the object or its picture, the child can pronounce the word. பிக்சரை பார்க்குறதுக்கு முன்னாடியோ இல்லை வந்து அந்த ஆப்ஜெக்ட் பழத்தை பார்க்குறதுக்கு முன்னாடியோ அந்த குழந்தை அந்த வேர்டை ப்ரொனவுன்சியேட் பண்ண தெரியுது. வித் த மீனிங், சைக்காலஜிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் சைல்ட்ஸ் மைண்ட். அதோடைய அர்த்தம் தெரிஞ்சும் அந்த குழந்தைக்கு அதாவது அந்த மாம்பழம்னா இனிக்கும் அப்படின்றது சொல்ல தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அதான் கல்ச்சுரல் டூல்ஸ். தட் சில்ட்ரன் பிகின் டு கிரியேட் அ கல்ச்சுரல் டூல் கிட்ட வந்து அந்த குழந்தை கற்றுக்குது. அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் த டூல்ஸ் கிவன் டு தெம் இன்டு தேர் ஓன் ரெப்ரசன்டேஷன், சிம்பிள்ஸ், பேட்டர்ன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்களோட ஓன் ரெப்ரசன்டேஷனில் இதை கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னாங்க. இந்த கல்வியில் என்ன இம்பேக்டை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அறிவு வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது. ஸ்கஃபோல்டிங் இஸ் எசென்ஷியல் ஃபார் மேக்கிங் டீச்சிங் லேர்னிங்கை ஸ்கஃபோல்டிங் வந்து ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது. ப்ளேவே மெத்தட் இதில் இருக்குது, அதனால் இது எஃபெக்டிவாக இருக்குது. ப்ளேவே மெத்தட்னால் அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ஆப்ஜெக்டை அதே ஹோல்ஸில் சிமிலர் ஷேப்ஸை போடுறாங்க. ஸோ இது ஒரு ப்ளேவே மெத்தட். அப்போ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் ஹெல்ப், அப்போ பேசுகிறதும் மொழியும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கு. சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுது எல்டர்ஸோட, டீச்சர்ஸோட, அதனால் அதுவும் ரொம்ப நல்லது. இன்ட்ராக்ஷன்ஸ் வித் த டீச்சர், கைடன்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன் இன் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் இன் த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். இன்ட்ராக்ஷன் ரொம்ப முக்கியம். அப்புறம் சேலஞ்சிங் டாஸ்க் ப்ரமோட் காக்னிட்டிவ் க்ரோத் இன் சில்ட்ரன். அப்போ இவங்களுக்கு சேலஞ்சிங் டாஸ்க்கும் கிடைக்குது. டீச்சர்ஸோட கைடன்ஸ் வந்து இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம் டு பர்ஃபார்ம் த டாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வைகத்ஸ்கியோட சக்ஸஸ்ஃபுல்லான தியரி. இதோட யூனிட் 4 ஓவர்.